இப்போ அடுத்தது ஜான்சிராசனா. ஜான்சிராசனா பண்றவங்க எப்படின்னா ஒரு 40 வயசுக்கு மேல எப்படி பண்ணணும் அப்படின்னு இப்ப போட்டு காமிப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு பண்ணா போதும், ரொம்ப கீழே குனியணும்னு அவசியம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க. தொந்தி அதிகமா இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு தான் கீழே குனிய முடியும், முடிஞ்ச அளவுக்கு பண்ணலாம். தைராய்டு சம்பந்தப்பட்டவங்களும் பண்ணலாம். இப்ப மெதுவா கை மேல தூக்கி கால் விரல் பிடிச்சாலும் சரி, இல்லாட்டி கீழே முடிஞ்ச அளவுக்கு எங்க கணுக்கால் பிடிச்சாலும் பரவாயில்ல. எவ்வளவு முடியுதோ அவ்வளவு கீழே குனிரும். நார்மல் பிரீத்திங் முடிஞ்ச அளவு பண்ணும். இதுக்கு கவுண்டிங் கிடையாது. எவ்வளவு முடியுதோ அவ்வளவு பண்ணா போதும். நீங்க டெய்லியும் நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா 2 நேரம் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா நீங்க கீழே குனியலாம். ஓகே, ரிலாக்ஸ். இப்ப அடுத்த கால் நல்லா மூச்சு இழுத்து விட்டுட்டு இப்ப அடுத்த கால் பண்றோம். இது நீங்க பண்றப்ப என்னன்னா பெண்களுக்கு இந்த மாதவிடாய் கோளாறுகள் பிரச்சனைகள் கண்டிப்பா வராது. இடுப்பு சம்பந்தப்பட்ட வலிகள் வராது, பேக் பெயின் வரவே வராது. ஸ்லோவா அப்படியே கீழே கொண்டு போறோம். முடிஞ்ச அளவுக்கு கீழே குனிஞ்சா போதும். நார்மல் பிரீத்திங். ஆஸ்மா இருக்கிறவங்களுக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் நீங்க இந்த மாதிரி கீழே எவ்வளவு முடியுதோ அவ்வளவு கீழே குனிஞ்சிட்டு முடிஞ்ச அளவுக்கு நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. இதுலயே குண்டலி பிராணாயாமம் பண்ணலாம். ஓகே, ரிலாக்ஸ். நல்லா மூச்சு இழுத்து விட்டுட்டு அடுத்தது பச்சிமோத்தாசனம். முடிஞ்ச அளவுக்கு நீங்க கீழே குனிஞ்சா போதும். வயசானவங்க காலை நீட்டிட்டு கால் விரல் பிடிக்கலாட்டியும் பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு கீழே குனிஞ்சிட்டு நீங்க பண்ணா போதும். இதுலயே நல்லா மூச்சு இழுத்து விடுறோம். மூச்சு இழுத்து விடுறப்ப இந்த ஸ்பீடாவும் இழுத்து விடலாம், ஸ்லோவாகவும் இழுத்து விடலாம். நுரையீரலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மாதவிடாய் கோளாறுகள் சம்பந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப நல்லது. ஓகே, ரிலாக்ஸ். நல்லா மூச்சு இழுத்து கீழே விடுங்க. வணக்கம், என் பேர் சௌந்தர்யா. நான் எனக்கு ஒரு 41 இயர்ஸ் ஆகுது. நான் எதனால் நான் இந்த யோகாவுக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னேன், ஃபிசிக்கலி பாடி ப்ராப்ளம் இருந்தது ஆரம்பத்தில். ஸோ நான் அதனால் இதை நான் இந்த யோகாவை செலக்ட் பண்ணி நிறைய பேர் சொன்னாங்க யோகாவில் போனால் சரியாகும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனோட அடிப்படை அந்த நம்பிக்கையும் இருக்கும். சரின்னு நான் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். இங்கே வந்த பிறகு அவங்க விஜயலட்சுமி மேம் சொல்லி எனக்கு சொல்லி தந்தாங்க. அவங்க இங்கே ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க. எனக்கு கர்ப்பப்பையில் கட்டியிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஆரம்பத்தில். டாக்டர் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லி நாங்கள் இவங்க எங்கள் மேம் என்ன சொன்னாங்க, அது பண்ண வேண்டாம், நான் சொல்லி கொடுக்குற அந்த யோகா முறையை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா அந்த சர்ஜரியே தேவையில்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக நான் இந்த யோகாவை பண்ணிக்கிட்டு இருக்கேன். பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ நாளடைவில் என்னென்னா அந்த சர்ஜரியே தேவையில்லை, வேண்டாம் அப்படின்னு டாக்டரே சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ பாடியிலேருந்து எல்லாமே எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. யூஸ்வலாக இருக்கிற சுறுசுறுப்பை விட இப்போ ரொம்ப ஹார்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணுற அளவுக்கு என்னோடய பாடி டெவலப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஒரு சின்ன வயசு பசங்களோட ஒரு ரன்னிங் ரேஸ் வச்சா கூட என்னால் போக முடியும், ரொம்ப ஸ்பீடாக கலந்துக்க முடியும் அப்படின்ற அந்த அளவுக்கு என் உடம்புல பவர் வந்துருச்சு. ஸோ நான் அந்த யோகா மூலியமாக தான் எனக்கு இவ்வளோ பவர் கிடைச்சதேவும். மற்ற மெடிசன் எதுவுமே இத்தனை வருஷத்தில் நான் எடுத்துக்கிட்டதே கிடையாது. எந்த ஒரு மெடிசனும் எடுத்துக்கல. காலையில் ஈவினிங் 2 தடவை கண்டிப்பாக நான் யோகாவை பண்ணிடுவேன். ப்ளஸ் இந்த சூரிய நமஸ்காரம் 12 டைம்ஸ் கண்டிப்பாக நான் பண்ணிடுவேன். காலையிலையும் பண்ணிடுவேன், சாயந்தரம் பண்ணிடுவேன். பண்ணி முடிச்சு நல்லா ஃபுட் ஐட்டம் எடுத்துக்கிடுவேன். நான் ஃபேட் இல்லாமல் நல்ல காய்கறி, ஃப்ரூட்ஸு எல்லாமே நல்லா சாப்பிட முடியும். சாப்பிட்டாலும் எனக்கு அந்தளவுக்குலாம் வெயிட்லாம் போடலை. நார்மலாகவே வெயிட்டு நார்மலாகவே கொண்டு வந்துட்டேன் இது வரைக்கும். இந்த யோகாவை பண்ணுறதுனால எனக்கு மன அழுத்தமும் கிடையாது. ப்ளஸ் என்னோடய உடம்பு மட்டும் இல்லை, ஆத்மாவும் ரொம்ப பிரகாசமாக இருக்கிறதா உணர்கிறேன் நான். இது நாள் வரைக்கும் நான் இந்த யோகாவில் இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்றதை எனக்கு தெரியாது. இந்த 6 வருஷமாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்னை போல் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் இதை பார்த்து தினமும் காலையிலையும் சாயந்தரமும் நம்ம யோகாவை பண்ணோம், கண்டிப்பாக நம்ம ஒரு அரை மணி நேரமாவது இந்த யோகாவுக்கு நம்ம செலவழித்தோன்னு சொன்னால் நம்ம உடம்பு புத்துணர்ச்சி பெறும். இப்போ எல்லாரையும் விரும்பி வேண்டியும் கேட்டுக்கிறேன், கட்டாயம் நீங்கள் உடற்பயிற்சியை மேற்கொள்ளணும். நன்றி, வணக்கம்.
விருமாண்டி படத்தில் வந்து ஜல்லிக்கட்டு காளையை வந்து அடக்கிற மாதிரி ஒரு சீனு. அன்பும் பாசமும் இவங்கிட்ட அதிகமாக இருக்கு. பாசத்துக்கு அவங்க ஏங்குறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தினபூமி எக்ஸ்க்ளூசிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.